ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்மை சுற்றி பக்கத்து மாநிலம், பக்கத்து நாடு எல்லாமே இயற்கை சீற்றங்கள், அடுத்தது மத கலவரங்கள் இதெல்லாம் பயங்கரமாக வெடிக்கிறத நம்ம பார்க்குறோம். உலகத்தையே ஆண்ட பிரிட்டிஷ் நாட்டில் மத கலவரம், இனக்கலவரம் எல்லாமே வெடிக்குது. ஸோ யூகேயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 குழந்தைங்களை ஒரு 17 வயது உள்ள ஒரு மனிதன் கத்தியால் சரமாரியாக வெட்டுறான். அதில் 2 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. தடுக்க நிறைய பேரை வெட்டுறான். ஸோ இது ஏதோ ஒரு வெப்சைட் இது முஸ்லீம் பையன் அப்படின்னு சொன்ன உடனே முஸ்லீம்களுக்கு எதிராக மக்கள் வெகுண்டு எழுறாங்க. அப்போ மசூதியெல்லாம் எரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி மாறுது. அதாவது வெளியிலிருந்து வந்த முஸ்லீம் அப்படின்னும் பொழுது இமிக்ரேஷன் ஆனவங்க எல்லோரு மேலேயும் அவங்க அதாவது அவங்க பிரிட்டிஷ் அல்லாதவர்களை தவிர மற்றவங்க எல்லா மேலேயும் ஒரு கோபத்தை காட்டும் வகையில் அவங்களுடைய கடைகளை நொறுக்கிறது, எரிக்கிறது, உயிர் சேதமும் இதே மாதிரி ஆகியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே யூகேயில் நடந்துட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த நாட்டு மக்களே இப்படி பண்ணக்கூடாது, இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோன்னு நிறைய இடங்களில் ஆயிரக்கணக்கில் மக்கள் ஊர்வலம் நடத்தினோன்னே அது கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இதே மாதிரி பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா இங்கே முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தின மாதிரி அங்கே எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போச்சு. இடஒதுக்கீடில் ஆரம்பித்து இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும், சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அவங்க வம்சத்துக்கே நீங்கள் கோட்டா கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, அதுன்னு அவங்க பையன் அவங்க பேரன் இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுன்ட்டு போராட்டம், அதுவும் 30% கோட்டா. ஸோ அதற்காக மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் போலீஸை கொண்டு அடக்குமுறை நடத்துனதில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ அப்போ ஒரு 9 பாயிண்ட் கொடுத்த ஒரு இதெல்லாம் நீங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும், அப்போ தான் நாங்கள் ஸ்ட்ரைக்கை கைவிடுவோன்ட்டு ஒன்று சொன்னாங்க. அப்பயும் இன்னும் போலீஸ் பயங்கரமாக போலீஸை கொண்டு அந்த மாணவர்களை அல்லது போராட்டக்காரர்கள், அவங்க மாணவர்களான்னு நமக்கு தெரியாது, போராட்டக்காரர்களை போலீஸ் அதுலேயும் இன்னும் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. போலீஸுமே இறக்குறாங்க, ஏன்னா அது கலவரமாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் திரண்டு கடைசியில் எங்கே நிற்கிறாங்கன்னா, அந்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்லை நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு, இல்லைன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சொல்கிறாங்க, அப்பயும் கேட்கல. அதுக்கு அடுத்தது அவங்க மகனை தொடர்பு கொண்டு அவங்க ஃபோன் பண்ணி உயிர் தாமா முக்கியம் முதல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த இடத்த விட்டு இந்தியாவுக்கு வந்தது தெரியும். ஸோ இங்கே என்னென்னா, இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்கள துரத்திட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்துக்கள் அங்கே டார்கெட் ஆகுறாங்க. ஸோ இங்கே இந்துக்கள் அல்லாதவர்களை மைனாரிட்டின்னு சொல்கிற மாதிரி அது முஸ்லீம் நாடு இல்லையா? ஸோ முஸ்லீம் அல்லாதவர்கள், குறிப்பாக இந்துக்கள், அவங்கள தான். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்களான்னு தெரியல, பட்டு இந்துக்களுடைய கோயில்கள், கடைகள் இதெல்லாம் அடித்து நொறுக்கப்படுது, சூறையாடப்படுது. ஸோ ஒரு நாட்டை பிடிக்கும்போது எப்படி சூறையாடுவாங்களோ அந்த மாதிரிலாம் நகையை திருடிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கொலையும் செய்யப்படுறாங்க. ஃபேமஸானவங்களும், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி நபர்கள், ஃபில்ம் மேக்கர்,
இவங்களெல்லாம் கொலையெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பதற்றமாக அங்கே இருக்குது. எதுவோ எங்கேயோ ஆரம்பித்து இங்கே மதத்தில் முடியுது, அங்கே மதத்தில் ஆரம்பித்து அது இனக்கலவரமாக முடிந்தது. ஸோ 2 இடத்துலையும் பிரச்சனை நடக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தை பற்றியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, சம்திங் வரும். ஸோ அவர் சொல்லும்பொழுது அவர் வந்து 2 பற்றியும் பேசியிருக்காரு. இதில் குறிப்பாக இந்த யூகேவை பற்றி சொல்லும் பொழுது, யூகேனா இந்த நியூஸை கேட்டுட்டு ரொம்ப மோசமான ஊருன்னெலாம் நினச்சிடாதீங்க, அது அப்படி கிடையாது. யாரோ ஒரு சிலர், அது ஒரு ஃபார் ரைட் விங், ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப்பு, அவங்க வந்து இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்பி அவங்க தான் இந்த மாதிரி முகத்தை மூடிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முகத்தை மூடிட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க தீவிரவாதி லிஸ்ட்டில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து அது ரொம்ப நல்ல நாடு. நான் கூட சின்ன வயசில் படிக்கும் பொழுது நம்ம ஸ்கூல்லெல்லாம் பிரிட்டிஷ் வந்து அவ்வளோ கொடுமை பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய படங்கள்லாம் வேறு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு அவங்க மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அங்கே போனால் அவ்வளோ தங்கமாக இருக்கிறாங்க. ஒரு தடவை பஸ்ஸில் எனக்கு வந்து டிக்கெட் எடுக்க முடியல, அங்கே கார்டு சிஸ்டம், அது எனக்கு தெரியாமல் காசு கொடுத்தா ஐயோ இது கஷ்டமாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவர் எனக்கு பே பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவருக்கு எவ்வளோ உதவி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அவங்கக்கிட்ட அதாவது நம்ம கற்பனை கெட்டாத அளவுக்கு அன்பானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இந்த செய்தியை வைத்து யூகேவே இப்படி தான் அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஈஷா யோகா சத்குரு அவர்கள் கூட பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இஷ்யூவை பற்றி பேசியிருந்தார். அவரும் இதே பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணார். பங்களாதேஷில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ ஒரு காஷ்மீரில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்தியாவில் வந்து மைனாரிட்டிக்கு எதிராக தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் பங்களாதேஷ் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லாதீங்க. அது கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க, அதனால் ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம வந்து அப்படி முத்திரை குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஒரே கருத்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆச்சரியமாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் அதாவது யூகேயில் வந்து முஸ்லீம்கள் தாக்கப்பட்டதுனால பங்களாதேஷில் முஸ்லீம்கள் டென்ஷன் ஆகலை. அதே மாதிரி பங்களாதேஷ் ஹிந்துக்கள் தாக்கப்படுறதுனால இங்கே இருக்கிற ஹிந்துக்களும் டென்ஷன் ஆகலை. ஓகே, கருணைப்படலாம், பட் டென்ஷன் ஆகலை. பட் அங்கே யூகேயில் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டதை பற்றி இவங்க கருணை கூட படலை பங்களாதேஷில். ஏன்னா இவங்க வேறு ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. இவங்க அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அது அமெரிக்கா சதி, சைனா சதி அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கான வாய்ப்பும் இருக்கும் உலக அரசியலில். நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியாது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து யூகே முஸ்லீம்களுக்கு ஏற்படுற பிரச்சனை பங்களாதேஷில் உள்ள முஸ்லீம்களுக்கு, இத்தனைக்கும் அது முஸ்லீம் நாடே இல்லையா, அவங்களுக்கு அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை, கொஞ்சம் கூட. ஏன் ஏற்படுத்தலை அப்படின்னா, அவங்க நாட்டினால் பிரிஞ்சிருக்கிறாங்க. வேறு ஒரு நாடு, இது ஒரு நாடு. அதனால் அவங்க அதை அதுக்காக வந்து பட் பங்களாதேஷில் வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம், அல்லது அந்த நாட்டை சார்ந்தவர்களே கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஸோ அப்படிலாம் தாக்குதல் நடந்த மாதிரி தெரியல. ஸோ அப்போ அதை வந்து அது வேறு இது வேறு. இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையைத்தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர, வெளிநாட்டில் இவங்க மதமாகவே இருந்தாலும் அவங்க அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரேராக இப்போ இஸ்ரேல் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் அது வந்து அது எதனால் அப்படி ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா சிரியாவில் வந்து அந்த உள்நாட்டு கலவரத்திலே பல லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க, முஸ்லீம் ஆட்சியிலே. அதை யாருமே எதிர்க்கிறது கிடையாது. பட் இஸ்ரேல் வேறு ஒரு ஜாதின்னும் போது அங்கே எதிர்க்கப்பட்டது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஜென்ரலாகவே யூதர்கள் மேலே வந்து
எதனாலேயோ எல்லோருக்கும் ஒரு கடுப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த இடத்து பிரச்சனை அந்த நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறாங்களே தவிர மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதே அங்கே வந்து ஒரு ஹிந்து பங்களாதேஷில் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீமை கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து சீரியஸாக எடுப்பாங்க. அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால இவங்களால சீரியஸாக எடுத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி இங்கே ஏதாவது அதே மாதிரி ஆச்சுனாலும் இனக்கலவரம் ஆகும். இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இந்துவையோ இந்து முஸ்லீமையோ தாக்குனா இனக்கலவரம் ஆகும். ஆனால் ஜஸ்ட் பக்கத்திலே இருக்குது பங்களாதேஷில். ஆனால் அங்கே நடக்கிற விஷயம் இந்தியாவில் எந்த இனக்கலவரத்தையும் தோண்டலை. இதில் இந்த நாடாக பிரிந்து இருக்கிற காரணத்தினால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் பல தடவை வந்து இந்துக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து காலகாலமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கருணைப்படலாம், பட் அதை ஒரு கலவரமாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா அது வேறு நாடு. இதே மாதிரியே உள்ளே இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சமீபமாக நார்த் இந்தியாவில் சண்டிகர் அந்த பகுதின்னு நினைக்கிறேன், அந்த இடத்தை அந்த சுற்றுவட்டாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து முஸ்லீம் ஊர்வலம் போகும்போது இந்துக்கள் ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் ஊர்வலம்னு நினைக்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஊர்வலமா அல்லது மத ஊர்வலமாக தெரில, அது போகும்போது ஒரு முஸ்லீம் கல்லை விட்டு எறிகிறாங்க. ஸோ அது உடனே கலவரமாக வெடிக்குது. அது பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் அது போயிடுச்சு. அந்த கலவரம் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பிக்குது, இன்னொரு ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் பற்றி எரியுது. காரணம் என்னென்னா ஒரே நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் பக்கத்திலே இருக்குது இல்லையா, பார்டர். ஆக்சுவலாக அந்த பங்களாதேஷை கடந்தும் பார்த்திங்கன்னா இந்தியா வருது. அப்படி இருக்கும்போது கூட அது வேறு நாடுன்ற ஒரே காரணத்துக்காக அதை நாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் சீரியஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதைத்தான் வந்து சத்குரு ஆகட்டும், அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆகட்டும், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவங்களும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை வைத்து அந்த மக்களே அப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு ஹிந்து ஒரு ஏதாவது ஒரு வன்முறை பண்ணுறாங்கன்னா இந்துக்களே அப்படி தான், முஸ்லீம்களே அப்படி தான் இல்லை, அந்த குறிப்பிட்ட நபர் அப்படி தான். அவங்க கூட அப்படி தான்னு சொல்ல முடியாது, அந்த நேரம் அப்படி, அவ்வளோதான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ சமீபமாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு சகோதரி ஃபர்குண்டான்ற சகோதரியை வந்து 150 ஆண்கள் சேர்ந்து பயங்கரமாக தாக்கி கொன்னுட்டு இருப்பாங்க, கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. கல்லெல்லாம் தடியால் அடித்து, இரும்பு ராடாலே அடித்து, அதுக்கப்புறம் வண்டியை 4 வீலர் அவங்க மேலே ஏற்றியே 2 கிலோமீட்டருக்கு ஏற்றிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி போட்டு, இறந்த பிறகு கூட கல்லெல்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு பொய்யான காரணத்துக்காக, அவங்க இஸ்லாமுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒருத்தர் விற்கிறாரு, குரானில் இருக்கிற இந்த வாசகத்தை படித்தால் உங்களுக்கு லக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது, இது இஸ்லாமியத்துக்கு எதிரானதுன்னு அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருடைய வியாபாரத்தை தடுக்க முயற்சி செய்கிறாங்க. அது அவருக்கு கடுப்பாய் என்ன ஆகுற அப்படின்னா, அடுத்த நாள் வரும்போது ஏற்கனவே குரானை எரித்து ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு குரானை இந்த பொண்ணு எரிச்சிட்டான்னு சொன்னாங்க. அவ்வளோதான், பிடிச்சி செம்ம அடி, 150 பேர் கொலையே பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து போலீஸ் அரெஸ்ட்லாம் பண்ணி விசாரணையெல்லாம் பண்ண பிறகு தெரியுது அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ணலை, குரானெல்லாம் கொளுத்தலை. குரானை கொளுத்துனாங்கன்னு சொன்னதுனால தான் அப்படி ஆச்சு, உண்மையிலே அப்படிலாம் நடக்கலை அப்படின்னோடனே எல்லாருக்குமே அசிங்கமாக போச்சு. பட் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாரையும் பண்ண முடியல, யாரெல்லாம் அந்த கேமராவில் விழுந்தாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் 17 வயசு தான், அந்த பையனுக்கு 17 16 தான், மேஜரே ஆகலை. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவன் நல்லா தெளிவாக கேமராவில் பதிவாகி இருக்குது. அவன் பெரிய கல் தூக்கி போடுறான் அப்படியே கோபமாக.
ஸோ அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் அந்த முட்டாள் பையன் அப்படி பண்ணான்னு தெரியல, நான் இருந்தால் அவனை போக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் உட்பட எல்லாருமே வந்து நம்ம இவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்ட்டு உணர்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் போகும். அதனால தான் உணர்கிறாங்க இல்லையா, இல்லாட்டினா உணர்வாங்களான்றதும் டவுட்டு தான். அதை தான் நம்ம சொல்கிறது. அந்த நேரத்தில் அவன் அப்படி இருக்கிறதுனால எப்போவுமே அவன் அப்படி தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்னும் கேட்டால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட பையனே கிடையாது, திடீர்னு எப்படி ஆனான்னு தெரியல, ஆனால் அவனுக்கு வந்து அந்த மத வெறி வந்து அது உண்டு, அது இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையினால் உந்தப்பட்டு எல்லாரும் பண்ணுறத பார்த்து அவனும் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் வளர்கிறான். பட் அதே ஆத்மா வேறு எங்கேயாவது பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே அந்த அசுர குணமே இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. சுற்றி நல்லவங்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையாக கூட வளர வாய்ப்பு இருக்குது, அந்த அசுர குணமே வெளிப்படாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, அந்த நேரம் அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த நேரம் நம்ம அவங்கக்கிட்ட வந்து விலகி தான் இருக்கணும், ஏன்னா அவங்களாவே இல்லை. அப்போ அந்த நேரம் அவங்கக்கிட்ட வந்து நாம் பாதுகாத்துக்கணுன்றது உண்மைதான். ஆனால் அதற்காக அவங்க மேலே வந்து நம்ம வெறுப்பை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு கொலையே செய்கிற அவனை எப்படி வெறுக்காமல் இருக்கிறது அப்படின்னு தோணும். ஆனால் அவன் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தான் இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை வந்து மைக் டைசன் அழகாக சொல்லுவார். நான் வளர்ந்து, ஏன்னா மைக் டைசன் மேலே நிறைய போலீஸ் கேஸ் ஆகிருக்குது, நிறைய பேர் அடித்தார், காதை கடித்தார், ரேப் பண்ணார், இதெல்லாம் கூட வந்துருக்குது, அரெஸ்டும் ஆகியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வளர்ந்த சூழ்நிலையில் இதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் ஆன பிறகு அதே விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது தப்பாகிடுது, அதனால் அவர் தண்டனை அனுபவிக்கிறார். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிறார், நான் வளர்ந்த சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அதை வைத்து சத்குரு கிட்ட கேள்வியெல்லாம் கூட அவர் கேட்டார். இப்போ சத்குரு வந்து இந்த வீடியோவில், பங்களாதேஷ் வீடியோவில் சொல்லும் பொழுது இதற்கு தீர்வாக என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லோரும் வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட முத்திரை குத்திக்கிறாங்க, ரெக்கக்னிஷன் இல்லையா, தன்னை இப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க, ஹிந்துன்னு, முஸ்லீம்னு, இந்த நிறத்தை சார்ந்தவன், பலவிதமான பிரிவுகள் இருக்குது. ஸோ தங்களுடைய முழு பலம் எல்லாத்தையும் அந்த நம்பிக்கையிலே கொடுக்குறாங்க, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ இதிலேருந்து வெளியில் வரணும், அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் அரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈஷா யோகாவில் அது சொல்லுவாங்க, இந்த உலகத்துக்கே நான் தாயாக இருக்கிறேன்னு நினைங்க. இப்போ நிறைய பேர் அழுவாங்க, இன்னும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தமிழ்நாட்டை ஃபுல்லாக உங்கள் இதயத்துக்குள்ளே அடக்குங்க, இந்தியாவை ஃபுல்லாக அடக்குங்க, உலகம் ஃபுல்லாக அடக்குங்க, இது எல்லாம் என்னுடைய குழந்தை, எல்லா ஜீவராசியும் என்னோடய குழந்தை அப்படி நினைங்கன்னுவாங்க. அது ஒரு அற்புதமான பயிற்சி தான். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நாளைக்கே மாற்றிட முடியாது, ஆனால் ஒரு 2-3 ஜென்ரேஷனில் ஒரு மாறுதல் ஏற்படும். ஸோ நாளைக்கு ஏஞ்சோடனே மாறிடாது உலகம், ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் மாறலாம்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனால் இங்கே அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த எல்லைக்குட்பட்ட முத்திரையிலேருந்து வெளியில் வந்து அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ்ஸை ரைஸ் பண்ணுங்கன்றாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து ரைஸ் தி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்மீகத்தோட தொடர்பு பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அந்த அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன, அவர் சொன்னது ரைட்டு, அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் இருந்தால் அதுதான் இதுக்கான சொல்யூஷன்றது உண்மை. ஆனால் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னால் என்ன அப்படிங்கிறதான் விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்த லிமிட்டட் ஐடென்டிட்டி இருக்குது இல்லையா, அதாவது எல்லைக்குட்பட்ட அடையாளங்கள், அது எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீதி இருக்கிறது தான் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ். ஸோ அப்போ எல்லைக்குட்பட்ட அடையாளம் என்ன, நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு முட்டாள்,
கருப்பாக இருக்கிறேன், வெள்ளையாக இருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய, இல்லை எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த திறமை இல்லை, இப்படியெல்லாம் பலவிதமான ஐடென்டிட்டி வச்சுருக்குறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டா என்ன இருக்கும் மீதி அப்படின்னா, இந்த எல்லா ஐடென்டிட்டியும் முதல்ல எதில் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பை வச்சு தான் வைக்கிறீங்க இல்லையா. இந்த உடல் மூலமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களுடைய ஐடென்டிட்டியாக, இந்த உடல் என்னவாக இருக்குது, ஆணாக இருக்கா பெண்ணாக இருக்குதா, எந்த ஜாதியில் பிறந்திருக்கு, எந்த மதத்தில் பிறந்திருக்கு, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உடலை வைத்து தான் அந்த ஐடென்டிட்டி வைக்கிறீங்க. அதை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா வர்றது தான் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ். இது ஆக்சுவலாக இந்து மதத்தில் இருக்குது. அதாவது மயான கொள்ளை அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்குது. சுடுகாட்டில் பெரும்பாலும் அது நடக்கும். சுடுகாட்டில் ஒரு கோயில் இருக்கும், அம்மன் கோயில். ஆக்சுவலாக இது மேல்மலையனூர், இது மாதிரி நிறைய கோயில்களில் அது நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மண்ணாலேயே அம்மனுடைய சிலை படுத்துட்டு இருக்கிற மாதிரி செய்வாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், பெரிய நாயகி அப்படின்னு பேர் வைப்பாங்க, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கக்கூடிய சிலை இருக்கும், அம்மனுடைய சிலை. அதை வந்து மண்ணிலே அவங்க செய்வாங்க, தற்காலிகமாக செய்வாங்க. செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒவ்வொரு விதமாக கொண்டாடினாலும் மெயினாக இது கண்டிப்பாக இருக்கும், அந்த மண்ணால் சிலை இருக்கும். கடைசியில் எல்லோரும் அந்த குறிப்பாக அந்த வயிற்றை உடைப்பாங்க, ஒட்டுமொத்தமாக அந்த சிலையே சிதைச்சிடுவாங்க, ஏறி மிதிச்சு அப்படி இப்படின்ட்டு. அம்மனுடைய சிலையை எதுக்கு சிதைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் மண்ணினால் ஆன இந்த உடம்பு தான் நாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பாவம் செய்கிறோம். இந்த உடலுடைய உணர்வுகள் தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலை வச்சு தான் வரும். உடல் இல்லைன்னா இது வராது. அப்போ இதை ஃபுல்லாக உடைச்சிட்டிங்கன்னா வேறு என்ன இருக்கும்? ஆக்சுவலாக இதோடைய நினைவாக தான் இறக்கும்போது அந்த பானையில் தண்ணியை ஊற்றிட்டு போய் கடைசியில் அந்த பானை போட்டு உடைக்கிறாங்க இல்லையா, அதுவும் மண்ணினால் ஆன பானை. ஸோ மண்ணினால் ஆன இந்த உடல். அப்போ இதை உடைத்தால் வேறு என்ன இருக்கும்? இறக்கும்போது ஃபுல்லாகவே எரிச்சிடுறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எரிக்கவே முடியாது. கீதையில் சொல்கிறாங்க இல்லையா, எரிக்க முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாதுன்னு ஆத்மாவை சொல்கிறாங்க. அந்த ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வில் இருக்கிறது தான் எல்லையற்ற கான்ஷியஸ்னஸ், ஆத்ம உணர்வு. எல்லைக்குட்பட்ட ஐடென்டிட்டி அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்கிறத சேர்த்து மொத்தமாக சேர்த்து பாடி கான்ஷியஸ்னஸ் சொல்லலாம், உடல் உணர்வு. அப்போ அந்த உடல் உணர்வை உடைத்தால் மீதி இருக்கிறது ஆத்ம உணர்வு. அதுதான் உண்மையிலே நீங்கள். ஏன்னா இந்த உடம்பு நிரந்தரம் கிடையாது. தற்காலிகமாக நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ், முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் முஸ்லீம், இந்து குடும்பத்தில் பிறந்தால் இந்து, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் கிறிஸ்டின், பங்களாதேஷில் பிறந்தால் பங்களாதேஷி, இந்தியாவில் பிறந்தால் இந்தியன், அமெரிக்காவில் பிறந்தால் அமெரிக்கன். ஆனால் அமெரிக்காவில் வந்து இப்போ இந்தியர்களை வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தரை வந்து அடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அமெரிக்காவை முன்ஜென்மத்தில் அது யூகேல நடந்துச்சு இல்லையா, யூகேலேயே அவன் பிறந்தவனாக கூட இருப்பான். இப்போ இந்தியாவில் பிறந்திருப்பான். அவனுக்கு மறுபடியும் அங்கே பிறந்ததுனால தான் அங்கே பிடிச்சி இழுக்குது. எல்லாரும் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை, பட் போயிருக்கும். அவனே கூட மாட்டியிருக்கலாம். அப்போ நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ஆள் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, ஆத்மானு புரிஞ்சு பாருங்கள் யாரையும், அப்போ தெரியும். உள்ள ஒரு ஆத்மா ஒளிஞ்சிட்டு இருக்குது, அது முன் ஜென்மத்தில் எந்த உடம்புல இருந்துச்சுன்னு தெரியாது. அந்த உடம்பு எனக்கு என்ன உறவாக இருந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய எதிரியாக நினைக்கிறவங்க உங்களுடைய குழந்தையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி அது வேறு நாடுன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் சண்டை போட்டிருக்கலாம், வேறு மதம்னு நினச்சி எரிச்சிருக்கலாம். பெரும்பாலும் அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா உங்கள் தொடர்பில் வர்றவங்க அது எதிரியாக நீங்கள் நினைத்தால் கூட ரொம்ப நெருக்கத்தில் இருந்த ஒரு உறவாக தான் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில். ஸோ அதுதான் பெரிய தண்டனை. கடைசியில் அவர் காட்சி காட்டுவார். அவங்க உண்மையிலே யார் தெரியுமா? அப்போ துடிப்போம். இப்போ வந்து ஒரு அகங்காரத்தில் நான் என் ஜாதியை தப்பாக பேசிட்டான், என் மதத்தை தப்பாக பேசிட்டான், என் நாட்டை தப்பாக பேசிட்டான், அப்படி இப்படின்னு வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் என்னென்ன உறவெல்லாம் இருந்துச்சு முன் ஜென்மத்தில்னு கடைசியில் கடவுள் காட்டும்போது துடிப்போம். தாயின் கர்ப்பத்தில் அதான் நடக்கும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவமெல்லாம் எப்போ உங்களுக்கு வழி கொடுக்கணும்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த பாவம் செஞ்சீங்களோ அவங்க உண்மையிலே உங்களுக்கு யாருன்றதை கடவுள் காட்சி போட்டு காட்டுவார்.
அப்போ துடிப்போம், என் அம்மாவுக்கே அப்படி பண்ணனா, என் குழந்தைக்கே இப்படி பண்ணனா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இறைவன் சொல்கிறார், எப்போவுமே நான் ஆத்மான்ற உணர்வில் இருங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டால் கூட ஆத்மான்ற உணர்வில் நிலைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா உடலையே பார்த்து பார்த்து மயங்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மயக்க தெளியணும் அப்படின்னா உடலே எடுக்காத வெறும் ஆத்மாவாகவே இருக்கக்கூடிய பரமாத்மாவை நினைக்கணும். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாக நாமையும் அங்கே தான் இருந்தோம். அவர் கூட அந்த இடத்த தான் பரந்தாம பரலோகம்னு சொல்கிறோம். அங்கேருந்து முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது 2500 வருஷம். ஏன் தெரியுமா? அங்கே எல்லோரும் ஆத்ம உணர்வில் தான் இருந்தோம். ஒருவர் ஆத்மாவாக தான் பார்த்தோம். ஸோ அந்த ஆத்மா நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கும்போது நிரந்தரமாக ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். ஸோ அந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்து 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 2500 வருஷம் கழிச்சு நான் ஆத்மான்றதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்குது. கவனம் வெளி உலகத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்பி உள்ளே வரல. அப்போ என்ன ஆகுது? கண்ணுக்கு தெரிகிற உடம்பு தான் நான் நினச்சிருது. அப்போ ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது வந்த அந்த ஆனந்தமும் அமைதியும் கிடைக்காத காரணத்தினால வெளி உலகத்தின் மூலமாக புலனின்பத்தின் மூலமாக அடைவதற்கு முயற்சி செய்யும்போது தான் நிறைய பாவம் செய்யுது. பாவம் மேலே பாவம் செய்யுது. அந்த பாவத்திற்கான தண்டனை தான் பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி மத கலவரங்கள் இதிலெல்லாம் சிக்கிறது. இன்னும் பயங்கரமாக நடக்கும். இப்போ பங்களாதேஷில் நடக்கிறதோ, யூகேயில் நடக்கிறதோ, ஏன் உக்ரைன் பாலஸ்தீனில் நடக்கிறதோ கூட ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு மோசமாக இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஆத்ம உணர்வு. ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தின் சொரூபமாக, பணிவின் சொரூபமாக ஆகிறது. அதுதான் உங்களை, குறிப்பாக அந்த பணிவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு பெட்டகம்ன்ற. ஸோ என்ன ஆனாலும் பணிவை விடக்கூடாது. எப்போ அந்த பணிவு போகுது, எப்போ அகங்காரம் வருது, உடல்னு நினைக்கும்போது தான் வருது. நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை, கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போகிற நேரத்தில் தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடைசின்னு ஒரு வருடம் இந்த பூமிக்கு வந்து. ஸோ அப்போ நான் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அங்கே எந்த பிரச்சனையும் வராது. அப்போ அந்த பிரச்சனை இல்லாத உலகத்தில் நான் போகணும்னா என்னால் அந்த உலகத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் நிரூபிக்கணும். எங்கே? இந்த கலியுகத்தில் நிரூபிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், பற்று பேராசை அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும். எது நடந்தாலும் அமைதியாக இருக்கணும். எப்படி முடியும்? இறைவனை தவிர எனக்கு யாருமே கிடையாது. அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, சத்குரு, டீச்சர், எல்லாமே சகலமும் அவரே. குறிப்பாக என்னை வழி நடத்தும் முக்கிய உறவுகளான அப்பா, டீச்சர், சத்குரு அவர் தான். அப்போ ஒரு விஷயம் கூட அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் வந்து முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஸோ அதை கேட்கணும். அதோடைய சாரம் உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை நினைவு பண்ண பண்ண ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். கூடவே அந்த முரளியில் உள்ள விஷயங்களை சதா மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய எண்ணம் இருக்குது இல்லையா, அதை நல்லா கவனிக்கணும். சும்மா அது எப்படியெல்லாம் போகுது கவனிக்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு பேர் வந்து எண்ணத்தின் பின்னாடி ஓடுறது. அது கிடையாது. எண்ணத்தில் காமம் கலந்துருக்குதா, கோபம் கலந்துருக்கா, பற்று கலந்துருக்கா, பேராசை கலந்துருக்கா, அகங்காரம் கலந்துருக்குதா செக் பண்ணணும் எண்ணத்திலே. ஏன்னா எண்ணம் தான் வார்த்தையாகுது, செயலாகுது. நீங்கள் எண்ணத்திலே செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு எண்ணம் வரும்பொழுதும் இந்த எண்ணத்தை நான் யோசிக்கலாமா அப்படின்னு நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தந்தை கிட்ட கேட்கணும்.
எப்படி கேட்குறது? ஸோ நீங்கள் நான் செய்கிறது ரைட்டா அப்படின்னு கடவுள்கிட்ட செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுதே அவர் சொன்ன ஞானம் எல்லாம் உங்களுக்கு வரும். இது சம்மந்தப்பட்ட விஷயம். அன்பாயிரு, அமைதியாயிரு, பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான், சொர்க்கம் வரப்போகுது, சொர்க்கத்தின் ராஜ்யம் அடைய போகிற, தெய்வீக குணத்தை மட்டும் வெளிப்படுத்து, உனக்கு துக்கம் கொடுக்குறான்னா நீ செய்த பாவத்திற்கான கர்மத்தின் விதிப்படி அந்த பலனை நீ அனுபவிக்கிற. ஆனாலும் என் நினைவில் இருக்கும்போது ஈட்டி மாதிரி வந்தது ஊசி மாதிரி தான் குத்தும், பொறுத்துக்கோன்றார். இப்படி பொறுத்துக்கிறதுனால சகிப்புத்தன்மை அதிகமாகுது. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்தளவுக்கு நீ சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவ, இப்படியெல்லாம் சொல்கிறார். ஸோ அப்போ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன ஞானத்தை சொன்னார்ன்றது அவரை நீங்கள் ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணும் பொழுது கரெக்டாக பண்ணுவீங்க. ஸோ இது ராமாயணத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ராமரை ராமருடைய அப்பா தசரதர் இல்லையா, தசரதர் சின்ன வயசில் ராமர் குருகுலத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் குருகுலத்தில் வசிஷ்டர் குருவாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முடிந்து வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர் கூப்பிட்றாரு. ஸோ அப்போ தசரதர் சொல்கிறாரு, விஸ்வாமித்திரர் தான் இனி உனக்கு அப்பா, அம்மா, குரு எல்லாமே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ அப்போ அங்கே போகும்பொழுது தான் பார்த்திங்கன்னா சீதையை கல்யாணம் பண்ணுறார். சீதையுடைய சுயமரத்துக்கு நிறைய பேருக்கு அழைப்பு வருது. அப்போ விஸ்வாமித்திரருக்கும் வருது குருன்ற முறையில். ஸோ அந்த நேரம் கூட ராமர் இருக்கனால ராமரையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு போகிறார். அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சுயமரத்தில் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி போட்டியெல்லாம் இருக்குது. அந்த வில்லை நான் ஏற்றணும், இந்த மாதிரி போட்டியெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சீதையை ராமரும் பார்த்துடுவார், ராமரை சீதையும் பார்த்துடுவார். 2 பேருக்கும் ஒருவர் பிடிச்சிடும். இப்போ நிறைய ராஜாக்கள் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க, வரிசையாக இருக்கிறாங்க. அதேமாரி விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணனும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ராஜாவாக போய் அதை அசைக்க கூட முடியல. அந்த சிவதனுசை தான் இவர் நான் ஏற்றணும். யாராலையும் தூக்கவே முடியல. அப்புறம் எங்கே நான் ஏற்றுறது? அசைக்கவே முடியலையே. ஆனால் சீதைக்கு பயம், யாராவது தூக்கிட்டா என்ன ஆகுறது? ஏன்னா ராமர் மேலே ஆசை வந்துடுச்சு. அப்போ எதிர உட்காந்துட்ருக்கிறார் ராமர், சீதைக்கு எதிர. இப்போ கண்ணாலே பேசுகிறாங்க, நீங்கள் அதை தூக்குங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு கண்ணால் பேசுகிறார். அப்போ ராமர் சொல்கிறார் கண்ணாலே அல்லது மனதுனால, என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய குரு அனுமதி இல்லாமல் என்னால் எழுந்திரிக்க கூட மாட்டேன் நான் அப்படிங்கிறார். சரி, அப்போ குரு மனசில் நினச்சிக்கிறாரு, ராமர் எவ்வளோ பெரிய வீரன்னு எல்லோருக்கும் தெரியணும். அப்போ ஏன்னா முன்னாடியே ராமர் தூக்கிட்டார்னா நான் இருந்தால் கூட தூக்கியிருப்பேன்னு மற்றவங்க நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதற்காக எல்லாரும் தூக்கி முடிக்கட்டும், கடைசியாக நான் ராமரை அனுப்புகிறேன்ட்டு அவர் மனசில் நினச்சிருப்பார். ஸோ அதேமாதிரி கடைசியில் அனுப்புவார். நீ போ, சிவதனுசை நான் ஏற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் ஏந்திரிக்கிறாரு. ஏந்திரிக்கும்போது அப்பையும் சிவதனுசையும் வணங்குறாரு, குருவை வணங்குறாரு, எல்லோரையும் சபையெல்லாம் வணங்கிட்டு அதை தூக்கிடுறாரு. தூக்கிட்டு நான் ஏற்றும்போது அது உடஞ்சிடுது. இப்போ சீதையை மணக்கணும், மாலை போடணும். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ கூட அந்த மாலை மாற்றுறதுக்கு முன்னாடி கூட குருவை பார்ப்பார். குரு அந்த அசைவு காட்டுவார் இல்லை முகத்தில், மாலை மாற்றணும். அப்போ தான் மாலையை மாற்றுவார். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு அசைவிலும் இறைவன்கிட்ட அனுமதி பெற்று தான் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பாக கோபம்லாம் பாருங்களேன், டக்குன்னு வரும் இல்லையா. ஆனால் அந்த நேரம் நீங்கள் இறைவன்கிட்ட போய் இந்த வார்த்தை நான் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு
இப்படி தான் பேசணும், இந்த வார்த்தை மனசு கஷ்டப்படுத்துமா, இப்படிலாம் நீங்கள் கேட்டு கேட்டு பேச கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ என்னென்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் உறவு. உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்கன்ற. இங்கே விஷயமெல்லாம் உங்களை பற்றி தானே தவிர மற்றவர்களை பற்றி கிடையாதுன்ற. மற்றபடி ஈஷாக சத்குரு சொன்ன மாதிரி எஸ், இதை எதுவுமே தடுக்க முடியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி முடியுமா அப்படின்னா 3 தலைமுறைக்கெலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. அதுக்குள்ளேயே இந்த பூமி சொர்க்கம் ஆகிடும். அது மனித வழியினால் இல்லை, கடவுளுடைய வழியினால். ஸோ அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ, யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோ, வெளியில் இருக்கிற விஷயத்தை எதுலேயுமே கவனத்தை செலுத்தாத, உனக்குள்ளே மட்டும் கவனம் செலுத்து. நான் இறைவனை நினச்சிட்ருக்கிறேன்னா வேறு எதையாவது நினச்சிட்ருக்கேன்னா, என்னுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதை கவனிக்கிறேன்னா, அல்லது வெளியில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறேன்னா. ஏன்னா வெளியில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கறதுனால கேட்கறதுனால என்ன ஆகும்னா, அதற்கேற்ற ரியாக்ஷனை நீங்கள் கொடுப்பீங்க. அதப்போ தானாகவே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் வெளிப்படும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் எதுவுமே கிடையாது. இறைவன் நினைவிலே இருக்கிறேன். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி, அதை அடையிறது தான் லட்சியம். அப்போ அவ்வொரு எப்படி அன்பே உருவாக, அமைதியே உருவாக, ஆனந்த உருவாக, தூய்மையின் சின்னமாக இருக்கிறாரோ அதே மாதிரி நான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும், இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் பதிலே சொல்ல வேண்டியது இருந்தால் கூட அவங்க கேள்வி கேட்குறாங்க, அது உங்களுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த கேள்வி எனக்குள்ளே ஏதாவது பண்ணுதா? அப்படி பண்ணாலும் சரி, பண்ணாட்டினாலும் சரி, கடவுள் நினைவிலே இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நானும் நட்சத்திரம் மாதிரி அங்கே போயிட்டேன், எனக்கு உடம்பே கிடையாது அப்படி நினைங்கன்றார். இப்போ நான் என்ன பேசணும்? என்ன பேசுனா என்ன அமைதியும் கிடையாது, அவருடைய அமைதியும் கிடையாது. அவர் எனக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி கூட பேசியிருக்கட்டும். ஏன்னா இங்கே வந்து இன்னொருத்தரை பற்றிய விஷயமே கிடையாது. என்னுடைய குணத்தை மாற்றுறதுல மட்டும்தான் என்னுடைய கவனம். என்னானாலும் நான் அமைதியாக இருக்கணும். என்னால் மற்றவர்கள் துக்கப்படக்கூடாது, அவங்க எனக்கு துக்கமே கொடுத்துருந்தாலும் அப்படின்னு நீங்கள் இறைவனை நினைச்சு, இறைவனுடைய ஞானம், இறைவனை நினைத்தாலே இறைவனுடைய ஞானம் எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ அமைதியாக அன்பாக பேசி அவங்கள அமைதியும் அவங்களிடம் ஆசீர்வாதமும் பெறுவது தான் மிகப்பெரிய வெற்றியே. ஸோ அப்படி உங்களுடைய வார்த்தை ஒன்றும் இருந்தால் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு பண்ணால் இந்த ஞானத்தை கொடுங்க இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயிலையோ அல்லது இந்துக்கோ ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரல. ஏன்னா அவங்க வேறு, இங்கே வேறு. அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா வேறு, நீங்கள் வேறுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அது இந்து முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், வேறு. அப்போ உங்களுடைய குணத்தில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீங்க. ஏன்னா பெரும்பாலும் பிரச்சனை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தானே பிரச்சனை வரும். கணவன் மனைவி பிரச்சனை, சகோதரர்களுக்கு இடையில் பிரச்சனை, இதெல்லாம். அப்போ உங்களுடைய குணத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நான் அமைதியாக இருக்கணும், இறைவனை வெளிப்படுத்தணும் இறைவனுடைய ஞானத்தின்படி. ஸோ இதில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா, மற்றபடி இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு யார் மூலமாவது ஏதாவது ஆகலாம். ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதற்கான தண்டனை கிடைக்காமல் தப்பிக்கிறதுக்கு இறைவனுடைய வழி இருக்குது, அதை நம்ம கொடுக்குறோம். பட் ஆனால் அவங்க கேட்கலை, அதை அப்ளை பண்ணலைன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் யாருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது இறைவனை தவிர அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் அமைதியாக இருக்க முடியும். ஸோ அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர் உங்கள் குடும்பத்தை உள்ள ஒருவருக்கு மிகப்பெரிய தீங்கு இழைத்தவரே எதிர வந்தாலும் அந்த உடலை பார்க்கும்போது தான் அது ஞாபகம் வரும். நீங்கள் வெறும் ஆத்மா, இறைவனுடைய குழந்தை வந்திருக்கு, அப்போ என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருக்கும்போது எமோஷன் ஆகாமல் பேசுவீங்க. அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த எமோஷன்றது என்னென்னா நெகட்டிவ் எமோஷன் இல்லாமல், கோபம் வெறுப்பு இல்லாமல் பேசுவீங்க.
அப்போ அவங்களுக்குள்ள அது குற்ற மனப்பான்மையை தூண்டும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் தெய்வீக குணம் கண்டிப்பாக ஆரம்பத்தில் இருந்தது, சொர்க்கமாக இருக்கும்போதோ அல்லது முதலாக அவங்க ஜென்மம் எடுக்கும்போதோ. இப்போ எப்படி ஒருத்தருடைய கோபம் இன்னொருத்தருக்கு கோபத்தை தூண்டுதோ, அதே மாதிரி ஒருத்தருடைய தெய்வீக குணம் இன்னொருத்தருடைய தெய்வீக குணத்தையும் தூண்டும். இது நாம் உணர்றது கிடையாது. மற்றபடி சிரியாவில் போராட்டம் நடத்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் யாருன்னு காட்டணும்னு மக்கள் இறங்குனது ஃபுல்லாக லட்சக்கணக்கான மக்கள் இறந்தது தான் மிச்சம். ஸோ நீங்கள் பண்ணுறது தப்புன்னு இயற்கை சீற்றம் மூலமாக கடவுள் நிலநடுக்கத்தை கொடுத்தார். அப்போவும் அது முடிஞ்சும் மீண்டும் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் இது தான். இப்போ பங்களாதேஷ் அதான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். அவங்கவுங்க செய்த பாவத்திற்கு தண்டனையாக கொடுப்பதற்கு ஒருத்தர் நிமித்தமாக இருப்பார். அவர் செய்கிறதும் பாவம் தான், அவருக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனால் இதில் இருந்தாலும் நீங்கள் விலகி இருக்கணும். இதுதான் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ், எல்லையற்ற மனநிலை அப்படின்னு சொல்கிறது. அப்போ எல்லாரையும் நீங்கள் ஆத்மாவை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா, வெறும் ஆத்மாவாக எங்கே இருந்துச்சு? பரந்தாமத்தில் இருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பரந்தாமத்தில் எப்படி இருந்துச்சு? அப்படியே அமைதியாக அனைத்தையும் மறந்த நிலையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய கொலைகாரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய தீவிரவாதி. அவன் கூட குழந்தையாக பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அவன் மேலே அன்பு தான் இருக்கும் அந்த குழந்தையை பார்க்கும்போது. ஏன்னா அது எந்த அசுர குணத்தையும் வெளிப்படுத்தலை. பிறந்த குழந்தைய சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆனால் அதை விட பரிசுத்தமான நிலையில் இருக்கிறது இந்த ஆத்ம நிலை. மேலே இருக்குது, உடம்பே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பாருங்கள். அதுதான் அந்த ஆத்மாவை பார்க்கும்போது சகோதர உணர்வு வரும். அதை வச்சு தான் முஸ்லீம்கள் பாய்ன்னு சொல்கிறது. அது உண்மையில் ஆத்மாவை குறிக்கிற விஷயம், உடலை குறிக்கிற விஷயம் இல்லை. அப்போ பெண்களையே பாய் தான் சொல்லணும். ஏன்னா ஆத்மா அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தான் அப்பாவுடைய சொத்து. ஸோ இறைவனுடைய சொத்தாகிய சொர்க்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்கும் உண்டு. முயற்சி செய்யணும். அது ஒன்று இருக்குது. சொர்க்கத்தின் குணத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டால் தான் அங்கே வர முடியும். உருவாக்கிக்கலன்னா வர முடியாது. ஸோ அப்போ அதுக்கு தான் சகோதர ஆத்மா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இல்லையா, பங்களாதேஷ் முஸ்லீமுக்கும் இங்கேத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னும் பொழுது, இங்கே இருக்கிற முஸ்லீமுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இங்கே இருக்கிற இந்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்குமே சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு கடமை செய்கிறோம். ஏன்னா சம்பந்தம், அந்த பற்று வைக்கும்போது தான் உங்களுக்கு வலிக்கும். இந்த நம்பிக்கை துரோகன்றாங்களே, நீங்கள் வைக்கிற பற்றுனால் வர்றது தான் அந்த நம்பிக்கை துரோகம். வலி இல்லை. உங்களை யார் வைக்க சொன்னா? இல்லையா? அது கடவுள் சொல்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதுக்குன்னு நடிப்பு இருக்குது. அந்த நடிப்பை அதை நடிச்சே தீரும். அது அதோடைய நடிப்புன்னு நீங்கள் விலகி சாட்சியாக பாருங்கன்ற. அதோடைய நடிப்பை அது நடிக்குது, நீங்கள் அமைதியாக விலகி பாருங்கன்ற. ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது பங்களாதேஷ் மாதிரி இந்தியா மாறாமல் காப்பாற்ற முடியுமா அப்படின்னா கிடையாது. அதை விட மோசமாக ஆகும். அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதை கடவுள் சொல்கிறார். ஏன்னா இந்த 5000 வருடம்ன்றது காலச்சக்கரம், ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ கண்டிப்பாக நடக்கணும். என்ன அர்த்தம்? ஏற்கனவே நடந்துருக்குது. ஆனால் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்க அதை சீரியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களையும் பாதுகாக்க முடியும். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்றபடி கும்பல் சேர்ந்துட்டு ரகளை பண்ணால் நமக்கு நாமளே குழி வெட்டிக்கிற மாதிரி தான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி ஒரு அமைதி வர வாய்ப்பே கிடையாது இல்லையா? நிறைய போராட்ட குழுக்கள் இப்போ இலங்கையில் போராட்டம் பண்ணி அந்த இனமே அழிஞ்சதான் மிச்சம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் சொல்வார், ஞானத்தின் ஆயுதம் அமைதி, அஞ்ஞானத்தின் ஆயுதம் கோபம் அப்படிங்கிறார். ஸோ அஞ்ஞானம் அல்லது அறியாமை. ஸோ அதனால் நன்மை கிடையாது. ஸோ ஞானத்துடைய உச்சக்கட்ட நிலை அமைதி. எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது. அது எப்படி இருக்க முடியும்? எதுவுமே என்னதில்லை இறைவனை தவிர. நான் பிறக்கணும்,
அதுக்கு ஒரு தாயின் கர்ப்பம் தேவை. அதனால் ஒரு தாய்க்கு பிறக்கிறேன். ஸோ அந்த தாய்க்கு கணவன் இருக்கிறனால அது என்னுடைய அப்பாவாயிடுறார். அந்த தாய்க்கு இன்னும் குழந்தை பிறந்தால் அது சகோதரன் ஆயிடுறார். அவ்வளோதான். மற்றபடி அந்த உடல் எடுக்க வேண்டிய இருக்குது, அவ்வளோதான். நான் நடிக்கிறதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. மற்றபடி அவங்க ஒரு கருவியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய கடமை செய்யுங்க, ஆனால் பற்று இல்லாமல் செய்யுங்க. அப்போ தான் என்ன ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். என்னுடையவர்கள் நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களுக்கு அமைதி போயிடும் இல்லையா? ஈஷா யோகா சத்குரு லிமிட்டட் ஐடென்டிட்டி மட்டும் சொன்னார். பட் அங்கே முக்கியமான விஷயம் என்னுடையதுன்றது தான் பிரச்சனை. என்னுடையது எதுவுமே கிடையாது இறைவனை தவிர. அவருக்கு அழிவே கிடையாது. அவர் அன்பே உருவானவர். அவர் என்னை ஏமாற்ற போகிறதில்ல, அழிய போகிறதில்ல, என்னை விட்டு போக போகிறதும் கிடையாது. ஸோ அப்படி அவருடைய நினைவிலே நீங்கள் இருந்தீங்கன்னா உலகம் மோசமாக மாறும் பொழுதும் உங்களை பார்த்தா கடவுளை பார்த்தா மாதிரி இருக்கும். உங்களுடைய குணம் அப்படி இருக்கும், உங்களுடைய பார்வை, வார்த்தை எல்லாமே. ஸோ அப்போ உங்களை பார்த்தா யாருக்குமே கோபம் வராது. அப்படி ஒரு பயங்கர இனக்கலவரம், மத கலவரம் வந்தாலும் உங்கள் கிட்ட வந்தாலே அப்படியே அமைதி ஆகிடுவாங்கன்றார். ஏன்னா உங்கள் ஆத்மா அமைதியாக இருக்கும்போது அந்த அமைதியின் அதிர்வலைகள் அவங்கள அமைதிப்படுத்துன்ற. உங்களுடைய ஆத்மா கோபப்பட்டால் அவன் ஏற்கனவே கோபமாக இருக்கிறவன் வெட்டிட்டு கூட போகலாம். இது ஆக்சுவலாக விலங்குகளுக்கே பொருந்தோம்னுவாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த கொஞ்சம் பயம், அந்த புலி சிங்கத்தோட எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தால் அது சென்ஸ் பண்ணிவிடுன்னுவாங்க. நீங்கள் அப்படியே பயமே இல்லாமல் அப்படியே ஜாலியாக இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்கள் கூட ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது கடவுள் கொடுக்குற ஞானம். அமைதிப்படுத்திடுன்றார். இயற்கை சீற்றத்தையே அமைதிப்படுத்துன்றார். நீங்கள் நீண்ட காலமாக மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குறீங்க, நெகட்டிவான எண்ணத்தை உருவாக்குறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வாயுமண்டலத்தில் கலந்து அதுதான் பஞ்ச தத்துவம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம், சுப எண்ணம், அது ஆத்மாவை பார்த்தால் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த பஞ்ச தத்துவமே அமைதியாகி உலகம் ஃபுல்லாக இயற்கை சீற்றத்தில் அழித்தாலும் உங்களை அது நெருங்காதுன்ற. ஏன்னா நீங்கள் அதுக்கு துக்கத்தை கொடுக்கல, சுகத்தை தான் கொடுத்தீங்க. சுகத்தை உங்களிடம் பெற்ற அந்த பஞ்ச தத்துவம் உங்களுக்கு திருப்பி துக்கத்தை கொடுக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை இறைவன் சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எங்கே சொல்கிறார் இறைவன் அப்படின்னு டவுட் வரும் இல்லையா? எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி அப்படின்ட்டு முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. அனைவரும் அவசியம் அதை பார்த்து அதை படித்து பயன்பெறுங்கள். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நம்மளே போடுறோம். எல்லா மொழியிலையுமே இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் வெப்சைட்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.